மாமா, அத்தையை எங்க மறைச்சு வச்சிருக்கீங்கன்னு உண்மையை சொல்லுங்க மாமா. அப்பதான் உங்களை விடுவாங்க, இல்லைனா விட மாட்டாங்க மாமா. நீங்க அப்புறம் ஜெயிலுக்கு தான் போகணும். மாணிக்கம், நான் அவளை கூட்டிட்டு போய் எங்க செய்ய போறேன்? அவளை நான் வீட்டில தான் விட்டுட்டு வந்தேன் மாணிக்கம். எனக்கு அவன் எங்க போனான்லாம் தெரியாது. நான் என்னமோ அவளை ஏதோ செஞ்சுட்ட மாதிரி எல்லாரும் என்னை குற்றவாளியா பாக்குறிய. இத்தனை நாளா அவ என் கூட தான் இருந்தா. அவளை ஏதாவது செய்யணும்னு நினைச்சிருந்தா அப்பயே செஞ்சிருக்க மாட்டேனா? நான் அப்படி ஒரு நாளும் நினைச்சது இல்லப்பா. நீயாவது மாமா சொல்றத நம்பு. மாமா, நான் வேணா நம்புவேன், ஆனா போலீஸ்காரங்க நம்ப மாட்டாங்க. அத்தையை கண்டுபிடிச்சு கூட்டிட்டு வந்தாதான் உங்களை விடுவேன்னு சொல்லிட்டாங்க. அதுக்குதான் கேக்குறேன் மாமா, அத்தையை எங்க சொல்லுங்க. தேடுனாதான்ப்பா கண்டுபிடிக்க முடியும். என்னைய வேணா கொஞ்ச நேரம் வெளியே விட சொல்லு, நான் எப்படியாவது போய் தேடி கண்டுபிடிச்சி அவளை கூட்டிட்டு வரேன். மாமா, போலீஸ்காரங்க உங்களை வெளியே விட மாட்டேன்னு சொல்லிட்டாங்க. பிரியங்கா கேஸை வாபஸ் வாங்கினாதான் உங்களை வெளியே விடுவாங்களாம். இல்லைனா நீங்க இங்கே தான் இருக்கணுமா மாமா? இது என்னப்பா அநியாயமா இருக்கு? நான் ஒரு தப்புமே பண்ணல, எதுக்கு நான் இங்க இருக்கணும்? வக்கீல வச்சு பேசியே நீ வெளியே கூட்டிட்டு போங்க. போலீஸ்காரங்க விட மாட்டாங்கன்னு சொல்லிட்டாங்க மாமா. பிரியங்கா உங்க மேல கேஸ் ஸ்ட்ராங்கா கொடுத்துருக்கா. அதனால நீங்க வெளியே வர முடியாது. அத்தை வந்தாதான் வர முடியும். அத்தை எங்க இருக்காங்கன்னு சொல்லுங்க மாமா, நானே போய் கூட்டிட்டு வரேன். அவ எங்க இருக்கான்னு தெரிஞ்சா தானப்பா நான் சொல்ல முடியும். எனக்கே தெரியாது. வெளியே விட்டா வேணா அவளை போய் தேடி கண்டுபிடிச்சு கூட்டிட்டு வர பார்க்கலாம். ஸ்டேஷன்ல கொண்டு வந்து வச்சுட்டு அவ எங்க இருக்கான்னு கேட்டா என்ன அர்த்தம்? எனக்கும் உங்களை மாதிரி தான்ப்பா, அவளை பத்தி எதுவும் தெரியாது. அவ வேணும்னே கூட எங்கேயாவது போய் ஒளிஞ்சிருப்பா. மாமா, எங்க வீட்டுல இருந்து நீங்க தானே கூட்டிட்டு வந்தீங்களா? கூட்டிட்டு போய் வீட்டுல விட்டுட்டு நான் இங்க வந்துட்டேன் மாணிக்கம். அவ எங்க போனான்னு எனக்கு தெரியாது. மாமா, உண்மையை சொல்லுங்க, நிஜமாலே உங்களுக்கு தெரியாதா? நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்றதுக்கு தான் கேக்குறேன். தெரியாது மாணிக்கம். தெரிஞ்சா நான் சொல்ல மாட்டேனா? சரி மாமா, இதுக்கு மேல உங்க இஷ்டம். நான் உண்மையை சொல்லி குடும்பமே நீ தூக்கி போட்டு மிதிக்கிறதுக்கா? அதுக்கு ராசாத்தி இங்க வரவும் வேண்டாம், நான் இந்த இடத்த விட்டு போகவும் வேண்டாம். அவ அந்த பேய் வீட்லயே கிடக்கட்டும். அப்பதான் என்னோட ஆத்மா என்னன்னு அவளுக்கு புரியும். இத்தனை வருஷம் நான் அவளுக்கு தானே சம்பாரிச்சு கொடுத்தேன். வெளிநாட்டுல நான் கஷ்டப்பட்டு உழைச்ச ரூபாயெல்லாம் அவளுக்கு தானே அனுப்புனேன். சந்தோஷமா செலவு பண்ணிட்டு நல்லா தானே இருந்தா. என்னைய புருஷன்னு ஒரு நாளாவது மதிச்சிருக்காளா? பேய்கிட்ட 4 மிதி வாங்கினாதான் புருஷனோட அருமை என்னன்னு அவளுக்கு தெரியும். இதெல்லாம் இந்த கும்பல்களுக்கு தெரியுமா? சொன்னாலும் என்னையதான் தப்பா நினைப்பாவ. வாயை திறந்துடக்கூடாது. எப்படியோ அந்த பேயை அடிச்சு போட்டு இந்த பேய் வந்துடும். தனியாவா அவளை விட்டுட்டு வந்திருக்கேன், கூடவே வேற ஜூனியர் பேய் இருக்கு. அது எல்லாத்துக்கும் மேல காட்டேரி ஓட்டேரியவே கதி கலங்க வச்சிரும். இந்த 2 பேய்கிட்ட மாட்டிக்கிட்டு அந்த பேயில் என்ன பாடுபடுதோ தெரியல. எப்படியோ ஒரு நாள் இந்த பேய் வரதான் போகுது, எனக்கு விடுதலை கிடைக்கதான் போகுது. என்னப்பா உங்க மாமா என்ன சொல்றாரு? அத்தைய வீட்டுலதான் விட்டுட்டு வந்தேன், எனக்கு தெரியாதுன்னு சொல்றாங்க சித்தப்பா. அவர் சொல்றது பார்த்தாலும் உண்மை மாதிரி தான் இருக்கு. அத்தை தான் எங்க போனாங்கன்னு தெரியலன்னு சொல்றாங்க. அவர் சொல்றதே உண்மையாதான்ப்பா இருக்கும். உங்க அத்தை தான் இந்த மாதிரி பெரிய பிரச்சனையா வரணும்னு எங்கேயும் கிளம்பி போயிருக்காவ. என் தங்கச்சி பிள்ளையோட கல்யாணம் நல்லபடியா நடக்க கூடாதுன்னு இந்த மாதிரி பண்ணியிருக்காவ. அவியலை கண்டுபிடிச்சா இப்ப எல்லா பிரச்சனையும் சரியாயிரும். அதே தான் சார் நாங்களும் சொல்றோம். முடிஞ்சா உங்களை கண்டுபிடிச்சு கூட்டிட்டு வாங்க. நாங்களும் முடிஞ்ச அளவுக்கு அவங்களை தேடுறோம். உண்மையா தொலைஞ்சு போனவியலை தேடி கண்டுபிடிக்கலாம். வேணும்னே போய் எங்கேயாவது ஒளிஞ்சிருக்கவியலை எப்படி கண்டுபிடிக்க முடியும்? அதெல்லாம் எங்களுக்கு தெரியாது சார். முடிஞ்சா அந்த அம்மாவை தேடி கண்டுபிடிச்சு கூட்டிட்டு வாங்க. அப்பதான் இவரை வெளியே விடுவோம். வாங்க எல்லாரும் போவோம். மீனா, அழாதம்மா, எல்லாம் சரியாயிரும். அதான் மாப்பிள்ள போன் போட்டு பேசியிருக்காவல்ல, எல்லாம் சரியாயிரும்மா. இல்லக்கா, அவிய அப்பா அம்மா எவ்வளவு ஆபத்துல மண்டபத்தை விட்டு போனாம பார்த்துட்டானே இருந்திய. அதை நினைக்கும் போது ரொம்ப கஷ்டமா இருக்கு. மண்டபத்துல நம்ம அவ்வளவு பேர் இருந்துமே அவியல் தடுக்க முடியல. தாலி கட்டினோடனே மாப்பிள்ளைய கூட்டிட்டு போயிட்டாவே. அப்படி இருக்கும்போது எப்படிக்கா பிள்ளைய மருமவள ஏத்துக்கிடுவாவ? ஏத்துக்காம போனா என்ன? அதான் அந்த மாப்பிள்ளை பையன் போன் போட்டு பேசியிருக்காள மீனா. வேண்டான்னு நினைச்சிருந்தா எதுக்கு போன் போட்டு பேச போறா? பொண்டாட்டி வேணும்னு நினைச்சுதானே போன் போட்டிருக்கான். அவிய அப்பா அம்மா சொன்னாலும் அந்த பையன் உன் பிள்ளைய தேடி வருமா? நல்ல பையனுக்கு தான் உன் பிள்ளைய கட்டி கொடுத்துருக்கா. நீ அதை நினைச்சு கவலைப்படாத. நம்ம அவிய கிட்ட போய் சொல்லிட்டோம்ல, அதனால கொஞ்சம் கோவத்துல இருக்காவ. போக போக அவியலும் மனுஷன் மாதிரி வந்துடுவாவ மீனா. நீ அதை நினைச்சு கவலைப்பட்டுட்டே இருக்காத. இல்ல மைனி, என் வாழ்க்கை தான் இப்படி ஆயிடுச்சு, என் பிள்ளை வாழ்க்கை இப்படி ஆயிட்டே மைனி. அதை நினைக்கும் போது எனக்கு என்ன வேதனையா இருக்கு. இவ்வளவு நாள் தான் என் பிள்ளை கூட இருந்து கஷ்டப்பட்டுட்டு இருந்தா. இனிமேலாவது அவளுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை கிடைக்கும்னு நான்
நினைச்சேன் மைனி. ஆனா அவ வாழ்க்கை இப்படி ஆயிடுச்சு மைனி. பாவம் பிள்ளை காலையில இருந்து எதுவுமே சாப்பிடவே இல்லை, அழுதுகிட்டே படுத்திருக்கா. நீ மட்டும் சாப்பிட்டியாக்கோ? நீயும் அவளுக்கு மேல வேதனை பட்டுட்டு தான் உட்கார்ந்துருக்கா. எல்லாருக்கும் வேதனையாதமா இருக்கு, என்ன பண்ண முடியும்? வாழ்க்கைனா சில பிரச்சனைகள் வரதா செய்யும், அதை நம்ம தான் சமாளிச்சு எடுத்து போகணும். ஆமா மீனா, எனக்கோ என் பிள்ளைக்கு வராத பிரச்சனையா? மாமியார் வீட்டுல இருந்து அடிக்கடி பெட்டியை தூக்கிட்டு வந்துருவாமா. கேட்டா அதை சொன்னாவே இதை சொன்னாவேன்னு சொல்லுவா. எங்களுக்குன்னு ஆதரவும் யாருமே கிடையாது. எங்களுக்காக அவிய வீட்டில் போய் பேசவும் யாருமே வரமாட்டாவ. அவிய பேச்சையும் ஏச்சையும் கேட்டுட்டு நாங்கள் அமைதியாதாம இருந்துட்டு இருந்தோம். ஒரே ஒரு தடவை தான் எனக்கு ரொம்ப கோவம் வந்துட்டு. என் பிள்ளைய காணும்னு தெரிஞ்ச உடனே நான் அவிய மேலே ரொம்ப கோவப்பட்டுட்டேன். இல்லைனா அவிய மேலெலாம் நான் கோவமே பட மாட்டேம்மா. என்னதான் இருந்தாலும் பிள்ளை அந்த வீட்டில் தானே போய் வாழணும். அவிய என்ன சொன்னாலும் நான் பொறுத்து தான் போவேன். நீயும் அதே மாதிரி கொஞ்சம் பொறுமையோடு இருமீனா. அவியலே மனசு மாதிரி வருவாவ. நம்ம ஏதாவது கேட்க போய் சண்டை வந்துடக்கூடாது, அதுக்கு தான் சொல்லிங்க. அதுக்காக இதை அப்படியே விட்டுற முடியுமாக்கா? அவர் வந்தாருன்னா நான் இன்னைக்கே போய் கேட்டுலான்னு நினச்சிட்டு இருக்கேன். மீனா வேண்டாமா, அவியலே கோவத்தோட இருப்பாவ. நம்ம உடனே போய் கேட்டா பிரச்சனைகள் தான் வரும். அதனால ஒரு 2-3 நாள் போட்டு மெதுவா போய் கேட்போம். அப்பதான் அவிய மனசு கொஞ்சமாவது மாறி இருக்கும். செஞ்சது தப்புன்னு அவியலுக்கு கொஞ்சம் உணர்வு வரும். நம்ம பிள்ளைய ஏத்துக்கிடுவாங்கம்மா, நீ கவலைப்படாத. என் பிள்ளைய அவிய ஏத்துக்கிட்டா சந்தோஷம் தான் மைனி. எங்களை கூட ஏத்துக்கலனாலும் பரவாயில்ல, என் பிள்ளைய மாப்பிள்ளைய சந்தோஷமா வாழணும். இவ்வளோ நாள் தான் என் பிள்ளை ஒரு சந்தோஷத்தையும் பார்க்கல. இனியாதே அவ வாழ்க்கையில சந்தோஷமா இருக்கணும் மைனி. அவ சந்தோஷமா இருப்பாம்மா. அவளுக்கு என்ன குறைச்சல்? நல்ல மனசு அவளுக்கு. அவ இனி நல்ல வாழ்வான்னு பார்த்துட்டே இரு. தங்கச்சி என்ன அவர் எங்கனே? எங்கனே அவரு? தங்கச்சி இந்த அண்ணனை மன்னிச்சிருமா. ஏனே என்னனே ஆச்சு அவருக்கு? ஸ்டேஷன்ல இருந்து மாப்பிள்ளை விட மாட்டேன்னு சொல்லிட்டாவம்மா. ஏனே எதுக்குனே? எங்க ராசாத்தியத்தை கிடைச்சாதான் மாமாவை விடுவோன்னு சொல்லிட்டாங்க, இல்லனா விட மாட்டேன்னு சொல்லிட்டாங்க. என்ன அவர் எப்படியாவது போய் கூட்டிட்டு வந்துருனே. எனக்கு அவர் உள்ள இருக்கிறத நினைச்சா ரொம்ப கஷ்டமா இருக்குனே. நாங்களும் எவ்வளோ போய் பேசிட்டோமா, விடவே மாட்டோன்னு சொல்லிட்டாங்க. அந்த அம்மா வந்தாதான் மாப்பிள்ளைய விடுவாங்களாமா. அந்த பொம்பளை எங்க போய் உட்கார்ந்திருக்கோ யாருக்கு தெரியும்? ஞானமே இந்த கல்யாணத்தை நிறுத்துறதுக்காக எங்கேயாவது போய் உட்கார்ந்து கிடக்கும். எனக்கும் அப்படிதான் தோணுது நீலாம்பரி. வேணும்னே நம்ம தங்கச்சி பிள்ளை வாழ்க்கை கெடுக்கிறதுக்கு அந்த அம்மா இப்படி பண்ணியிருக்கு. என்ன அப்ப அவர் இங்க வர மாட்டாரா? நீ கவலைப்படாதம்மா, நான் அவரை கண்டிப்பா கூட்டிட்டு வருவேம்மா. நீ அழாத, அழுகையே நிப்பாட்டு. சரட்டு பாபாப்பா, சரட்டு பாபேங்க. அவன் அவியல தான் தேடி போயிருக்கான். தேடி பார்க்கறேன், கண்டுபிடிச்சா கூட்டிட்டு வரேன்னு சொல்லியிருக்கான். என்ன கஷ்டமா இருக்குனே. என் பிள்ளையே இப்படி வந்து உட்கார்ந்து அழுதுகிட்டு இருக்கா. என் புருஷனே இப்போ ஜெயில இருக்காரு. ரொம்ப கஷ்டமா இருக்குனே. தங்கச்சி அழாதம்மா, அண்ணன் நான் இருக்கேன். எல்லாத்தையும் இந்த அண்ணன் சரி பண்றேம்மா. நீ எதை நினைச்சு கவலைப்படாத. உன் கண்ணில் தண்ணி வரத என்னால பார்க்க முடியலம்மா. குழந்தை கிளம்பலாமா? நேராவது வீட்டில் வர தேடிட்டு இருப்பாங்க. ஆனந்த் சரோஜா கிளம்புங்க, வீட்டுக்கு போவோம். என்னப்பா வீட்டுக்கு கிளம்புறீங்களா எல்லாரும்? ஆமா, வீட்டில் அப்பா அம்மா தேடிட்டு இருப்பாங்க, நாங்கள் போயிட்டு வரோம். நீங்க கவலைப்படாதீங்க. எங்க அத்தை கிடைச்சிட்டாங்கன்னா நான் உங்களுக்கு ஃபோன் பண்ணி சொல்றேன். கேஸ பிரியங்காவை வாபஸ் வாங்க சொல்றேன். மாமா வீட்டுக்கு வந்துருவாங்க, கவலைப்படாதீங்க. நீங்களும் கவலைப்படாதீங்க. சரிப்பா, நாங்க போயிட்டு வரோம். என் புருஷனை என் பிள்ளைய நீட்டி ஆடிட்டு இருப்பாவ. எனக்கு என்ன மத்தவிய மாதிரியா புருஷன் அமைஞ்சிருக்கு? என் மேல உயிரே வச்சிருக்காரு. மத்தவிய புருஷனா கொலை பண்றது கூட தயங்க மாட்டாவ. ஆனா என் புருஷன் ரொம்ப தங்கமான மனுஷன். என் மேல அன்பு, பாசம், நேசம் எல்லாம் வச்சிருக்காரு. போன உடனே அவரை தான் முதல்ல போய் பார்க்கணும். என்ன போய் இவ புருஷன் நிஜமாலே இவன் மேல பாசத்தை வச்சு உருகுற மாதிரிதான். என்ன ஒரு நடிப்பா இருக்கு. ராஜாத்தியக்கா, நான் என் வீட்டுக்கு போயிருவேன், நீங்க எந்த வீட்டுக்குக்கா போவிய? செல்லம்மா, வழி தெரியாம நம்ம அங்கேயும் எங்கேயும் காட்டுக்குள்ள
சரி நீங்க பேசாம அந்த பேய் வீட்லயே இருந்திருக்கலாம்க்கா. நான் ஒன்னும் என் அண்ணன் வீட்டுல சண்டை போட்டு வரல. என் புருஷன் தான் நீ எடுத்துட்டு வந்தாரு. என் அண்ணன் வீட்டுக்கு உரிமையோட நான் போவேன். அங்க போறதுக்கான உரிமை எல்லாம் எனக்கு இருக்கு. அவங்க போன அப்புறம் பாரு அந்த தொப்பி மண்டை எனக்கு இருக்கு. நேத்து காலையில போனவே இன்னைக்கு ராத்திரி தான் வந்து நிக்கிறியே. இவ்வளவு நேரமா கல்யாணம் நடந்தது? மா தெரியாத மாதிரி கேட்காதீங்கம்மா. அந்த கல்யாணத்துல வந்து பிரச்சனை பண்ணதே நீங்களும் அப்பாவும் தான். இல்லனா கல்யாணம் நல்லபடியா நடந்து அந்த பொண்ணு மாப்பிள்ளை வீட்டுக்கு போயிருக்கும். ஏமா இப்படி பண்ணீங்க? பாவமா அந்த பொண்ணு கல்யாணம் முடிஞ்சு புருஷன் வீட்டுக்கு போக போறது நினைச்சு சந்தோஷமா இருந்தா. இப்போ வீட்டுல உட்காந்து அழுதுகிட்டு இருக்கா. அவங்க அம்மாவும் அழுதுகிட்டே இருக்காங்கம்மா. எல்லாத்துக்கும் நீங்களும் அப்பா தான் காரணம். ஏமா இப்படி பண்ணீங்க? உங்க